எல்லாருமே தாராளமா படம் பார்க்கலாம். சாங்ஸ்ல சாங்ஸ் ஆல்ரெடி எல்லாமே ரிலீஸ் ஆகி எல்லாமே ஹிட் ஆனது தானே, எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு எதுவுமே லைக் இதுவா தானே, எல்லாமே எனக்கு படத்தோட ஃப்ளோலே அப்படியே போயிருச்சு. எனக்கு எவ்வளவு மணி நேரம் கூட தெரியல, 2 மணி நேரமா படம், எனக்கு அது போனதே தெரியல. இல்ல எனக்கு அப்படியே ரெண்டு பேர்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட்? ரெண்டு ஆக்சுவலி கேரக்டராகவே 2 பேருக்குமே ஒரு ஆர்க் இருக்கு, எல்லாமே இருக்கு. 2 பேருமே செமையா நடிச்சிருக்காங்க கூட. ஆக்சுவலி கேட்டா 2 பேரும் தான் ஹீரோ. ஏன்னா நிறைய இந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட இந்த அரசியலான படங்கள் நிறைய வந்து இல்ல இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுல பெருசா பாலிடிக்ஸும் டச் பண்ணல. இது டோட்டலா வந்துட்டு லைக் ஈகோ, அதுல இருக்கிற எமோஷன்ஸ், அந்த மாதிரி இதுதான். மேட்ச் கூட 2-3 மேட்ச் இருந்தாலும் அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா போவேன், ஏதோ ஃபோர்ஸா வச்ச மாதிரிலாம் இருக்காது. படம் வந்து மக்களுக்கு எந்த மாதிரியான மக்கள் வந்து பார்க்கலாம்? தாராளமா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுல பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா ரீசெண்டா வந்து எல்லாமே ஃபோர்ஸ் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இது எதுவுமே இல்லை. சும்மா ஜாலியா வந்து படம் தாராளமா பார்க்கலாம். ஆக்சுவலி ப்ளூ ஸ்டார் பார்த்தது இல்லைங்க, சாரி. நான் அது கேள்விப்பட்டிருக்கேன், ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா நான் அது படமா பார்த்தது இல்லை. ஓவரால் வந்து கிரிக்கெட் பேஸ்ட் கிரிக்கெட் பத்தியே மூவி போகுமா இல்ல கிரிக்கெட் ஒரு பார்ட் இருக்கும், இது தாண்டி அவங்க கேரக்டர்ஸ் மெயினா போகும். இது இல்லாம எமோஷன்ஸும் இருக்கும், லைக் ஒரு லவ்க்குள்ள அந்த எமோஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓவரால் மெசேஜ்க்காக தான் படம் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி படமா பாரு, மெசேஜ்லாம் எனக்கு பெருசா இதுல, பட் படமா இது நல்லா இருக்கும். தாராளமா. நான் லப்பர் பந்து அப்படின்னு எப்படி இருக்கு? லப்பர் பந்து வந்து வாயகம் போல தான் ப்ரோ, வாயகம் போல அந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது அதே தான். அந்த அந்த லால் சலாம்ல மதத்தை பேஸ் பண்ணி இருப்பாங்க, இதுல ஜாதியை பேஸ் பண்ணி இருக்காங்க. மற்றபடி அந்த கிரிக்கெட் சீன்லாம் காட்டுறது வந்து எல்லாமே ப்ளூ ஸ்டார். சரி, ஒரு படமா பாக்குறப்ப நல்லா இருக்கா, என்டர்டைன்மெண்டா இருக்கா? ப்ளூ ஸ்டாரியை நீங்க மறுபடியும் போட்டீங்கன்னா 2 hour ஜாலியா போகுமா இருக்கு, போகல. சரி, நீ ப்ளூ ஸ்டாரே பார்த்துருப்போம். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சம்மந்த படமா இருக்கட்டும், அரசியல் சம்மந்த படம், ஜாதி சம்மந்த படமா இருக்கட்டும், இதுல என்ன மாற்றா இருக்கு? மாற்றம் இல்ல, அதான் நான் சொல்றேன். எத்தனை பார்த்து சீனே தான் தெரியுறாங்க. ஜாதி வந்து உள்ள வருது, கீழ் ஜாதிக்காரன் டீம்ல சேர்க்கக்கூடாது, இதே தான் தெரியுறீங்க. இது வந்து ரீசெண்டாவே நீங்க நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய டேரக்டர்ஸ் கிட்டே பார்த்துருப்பீங்க. அதனால எதுக்கு அதை மாற்றம் இல்லாம எத்தனைன்னு தான் கேட்கறேன். அந்த சீனே தான் வந்துடுது. நீங்க வந்து படம் பாக்குற வரைக்கும் என்டர்டைன்மெண்டா போயிடும் ப்ரோ. ஏன்னா வந்து அந்த கவுண்டர் அப்படி, அந்த படத்துல கவுண்டர் வந்து அந்த டேலர் வந்து நல்லபடியா எடுத்துன்னு போயிருக்காரு. மற்றபடி நீங்க படம் பார்த்துட்டு ஒரு 1/2 hour 10 செகண்ட் யோசிச்சீங்கன்னா உங்க படம் வந்து எல்லாமே பார்த்து என்னடா இதுக்கான கை தரணுன்ற மாதிரி ஃபீல் இல்ல. மாமனார் மருமகன் கூட அந்த கிளாஷா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தினேஷ் வந்து யங்கஸ்ட் கேரக்டர் ஓல்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சேம்னு சொல்றீங்க? ஒரே மாதிரி ப்ளூ ஸ்டார்ல 2 ஏரியாவுக்கு 2 பசங்களுக்குள்ள சண்டை, இதுலயும் 2 ஏரியா 2 பசங்களுக்குள்ள சொல்ல முடியாது, ஒரு பையன் ஒரு சீனியருக்கு சண்டை, அதுல அப்படியே மாமனார் மருமகன் சண்டையை போடுறது. இதுல என்ன நீங்க டிஃபரெண்டா பாத்தீங்க? அதுதான் நான் கேக்குறேன், என்ன டிஃபரெண்டா இருக்கு? இல்ல சேம் தான், அதே தான் தெரியுறீங்க. மாமனார் மருமகன் மட்டும் வச்சே சேம் டிஃபரெண்ட் சொல்ல முடியாதுல்ல. கதையே நீங்க டிஃபரெண்டா எடுங்க தான் சொல்ல வரேன். பத்தாவது ஜாதி அவரை உள்ள போத்தீங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணி. அதான் நான் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் தான் கண்டிப்பா. நான் சும்மா தான் வந்த படத்துக்கு படம், ஆனா கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. 2 பேர்ல யாருக்கு ஸ்பேஸ் கொடுத்து? அதான் நான் 2 பேருக்கும் அந்த கரெக்டா ரொம்ப ஜாஸ்தியாவும் கம்மியாக செட்டில்டா 2 பேருக்கும் 50-50 தான். ரொம்ப இதுலாம் ஸ்டார்டிங்ல ஏன் சம்மந்தமே இல்லாம போடுறாங்க அப்படிதான் இருந்துச்சு. ஆனா படம் ஃபுல்லா அந்த பாட்டு போட்டு தான் நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த பாட்டு போட்டு இன்னும் நல்லா இருந்துச்சு. காமெடி இல்ல ஈகோ பிரச்சனை. அதான் ஒரு கிரிக்கெட்டால வந்த ஈகோவால ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து கடைசியில 2 பேரும் ஒன்னாதான் படம் முடியற மாதிரி நல்லா இருக்கு. இதுவும் அதான் இது வந்து இப்ப ஒரே ஊர்ல ஹரிஷ் கல்யாண சின்ன வயசுல அந்த கிரிக்கெட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால அவர் ஆப்போசிட் கடைசி வரைக்கும் ஆப்போசிட் டீம்ல இருந்து அந்த புது பசங்கள்லாம் இன்வால்வ் ஆக்கி வேற கேஸ்ட் பசங்களாம் இன்வால்வ் ஆக்கி அந்த மாதிரிதான் இது நல்லா. ஆமா கண்டிப்பா கேஸ்ட் இது பத்தி ஆமா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. எனக்கு அட்டகதி தினேஷ் கேரக்டர். ஆமா, அவர் வயசானாலும் சூப்பரா ஆக்டிங் பண்ணிருக்காரு. அவர் சைலண்டா இருந்தாலும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு படம். 100க்கு 100 கொடுக்கலாம் சார், 100க்கு 100 ரேட்டிங் கொடுக்கலாம். எனக்கு ஜாதின்றது சுத்தமா பிடிக்காது. நான் எந்த ஜாதியும் சொல்ல வரல, ஆனா எந்த ஜாதியும் எனக்கு பிடிக்காது. ஆனா ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு சில வருது, ஆனா ஜாதியா அது காமிக்கல, நல்லா இருந்தது. எனக்கு அட்டக தினேஷ் தான் சார். ஆமா, ஒரு லைஃபை எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அவர் இருந்திருக்கலான்னு மட்டும் தோணுச்சு, இல்லாம இருந்தது கஷ்டமா இருக்கு.
எல்லாமே வந்து சார் விஜயகாந்த் சாங் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. 2 கேரக்டர்ல வந்து எந்த கேரக்டர் அந்த இம்பார்ட்டன்டா வந்து அப்போ ப்ளே பண்ணி அட்டக தினேஷ் சார் தான். ஆமாம், அவரோட லவ் ஃபீல் இருக்கும், அவங்க எமோஷனல் ஒரு ஃபீல் வரும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள. அவங்க பிரிஞ்சிருவாங்க, அப்போ ஒரு எமோஷனல் வரும். அதுக்கு அட்டக தினேஷ் வந்து அவங்க ஒய்ஃபோட சாரீ ஸ்மெல் பண்ணுவார், இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணுவாங்க. அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. இப்படிலாம் நினைக்கிறாங்கன்னா டேரக்டர் அந்த ஃபீல்லாம் பண்ணியிருப்பார் போல அதிகமா. 2 ரோல் அட்டக தினேஷ் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ யங்கஸ்டா வந்து ஒரு ஏஜ் பீப்புள் எதுக்கு அவுட்டா இருந்துச்சு? ஏஜ் பீப்புள் தான் ப்ரோ. அதான் சொன்னேன், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம்? எல்லாருமே பார்க்கலாம் bro. எல்லாருமே A to Z பார்க்கலாம். எவ்வளவு ரேட்டிங்? 100க்கு 100, 1000 லேக் தட்ஸ் அந்த இட். அளவுக்கு இருக்கு. நல்லா இருக்கு. ஏன் சிம்பத்தி கிரியேட் இல்ல அந்த மாதிரி நடக்குது இல்லையா? எங்க நடக்குது? ஒரு சமீப அந்த கிராமத்துலலாம் நீங்க பார்க்கலையா? இல்ல நான் வந்து நானும் ஊருக்கு போயிருக்கிறேன், நானும் கிரவுண்ட்ல எல்லாம் விளையாடுறேன். பசங்க நல்லா விளையாடி இருந்தா திறமைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், என் டீம்லயே சொல்றேன், நானே கூட உட்காந்துருக்கேன். சொல்ற மாதிரி நானே கூட உட்காந்துருக்கேன். நல்லா விளையாடுறவங்க பசங்க வந்து ஆட விடுவாங்க. அதெல்லாம் ஜாலியா நடக்குதுதாங்க. அதுல வந்து ஜாதினாலதான் ஒருத்தன் உட்கார போடுறான்றது வந்து தப்பு. அதெல்லாம் வந்து ஒரு படமா பாக்குறப்ப எப்படி இருக்கு? படமா பாக்குற நல்லா இருக்கும். அதான் சொல்றேன், நீங்க படம் மாத்திரம் போதீங்க. நான் சொல்றேன், வன்மத்தை விதிக்காதீங்கன்னு தான் சொல்றேன். எல்லா பத்தியும் இப்ப ரீசெண்டா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன் நீங்க வந்து வன்மத்தை விதைக்கிறீங்க இந்த காலகட்டத்துல? அதான் நான் கேக்குறேன். எப்படி விதைக்கிறாங்க? ஜாதி வச்சு மதத்தை வச்சு. இல்ல இல்லாத ஒண்ணு சொல்லலையா? இருக்கு இல்லையா? எங்க இருக்கு? அதானே கேக்குறேன். நான் அதான் சொல்றேன், ஓப்பனா சேலஞ்ச் விடுறேன். டேரக்டர் வாங்க, நீங்க எங்க இருக்குது இந்த மாதிரி இருந்து காட்டுங்க. எந்த ஊர்லயும் இந்த மாதிரி இல்லைங்க, எந்த ஊர்லயும் இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் வந்து திறமைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. இந்தியன் டீம்ல அதான் சொல்ல மறுபடியும் எதை சொல்றேன், இந்தியன் டீம்ல நீ சொல்றே இருக்கு. ஏன்னா இந்தியன் டீம்ல வந்து அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அப்படின்னா சொல்லு, இந்தியன் டீம்ல தான் இருக்குன்னு சொல்லு. ஏன் இங்க வந்து சொல்ற ஊர்ல அந்த மாதிரிலாம் நடக்கல. ஊர்ல வந்து நல்லபடியா தான் போயிட்டு பசங்களுக்கு திறமையான பசங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நல்லா இல்லைன்னா அவங்க தூடுவாங்க. அது வரல, நல்லா இல்லைன்னா அவங்க உட்கார வச்சிருவாங்க. நீ நல்லா இருறவன ஜாதி வச்சு உட்கார தப்பு தானே. கிரிக்கெட்டு ஃபேமிலி எல்லாமே பேலன்ஸ் பண்ணி லவ் ஸ்டோரி. கிரிக்கெட்டு லவ் ஸ்டோரி ஃபேமிலி எல்லாமே கலந்து. இந்த படத்தில் வந்து ஜாதி வந்து தொட்டிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப டீப்பாலாம் போய் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அந்த கேஸ்ட் பேஸ்டு சப்ஜெக்ட் மாதிரிலாம் எடுக்கல. ஜானர் அந்த மாதிரி ஜானர்லாம் சார். ஓகே. ஸோ எல்லாம் எந்த மாதிரியான மக்கள் வந்து பார்க்கலாம் அந்த படத்தை? எல்லா தரப்பு மக்களும் பார்க்கலாம். ஃபேமிலியாக இருக்கிறவங்க, லவ் பண்ணுறவங்க, கிரிக்கெட் விளாட்றவங்க எல்லாருமே சேர்த்து பார்க்கலாம். ஓகே. ஸோ எங்கன்னா போர் அடிக்குது, ஏன்னா கிரிக்கெட்டை பற்றியே இப்போ காட்டின்னு இருக்காங்களா? இல்லை கிரிக்கெட்டை வந்து நிறைய இடத்துல காட்டினாலுமே அந்த கிரிக்கெட்ல வந்து இவங்க 2 பேருடைய ஈகோ கிளாஷினால என்ன வருது அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து கிரிக்கெட் பார்க்காதவங்க, கிரிக்கெட் பிடிக்காதவங்களுக்குமே அது பிடிக்கும். ஏன்னா 2 பேருடைய ஈகோ கிளாஷ் தான் அந்த படம் ஃபுல்லாக. எல்லாருமே படம் பிடிக்கும், எல்லாத்துக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து தினேஷோட எமோஷனல் காட்சி எல்லாம் பிடிக்கும். 2வது தினேஷோட அந்த கெத்தா வர சீன்ஸ், கிரிக்கெட் விளையாடுற சீன்ஸ், கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா பிடிக்கும். இல்லை யாருக்கு ரொம்ப ஸ்கோப் கொடுத்துருக்காங்க? அட்டக தினேஷ் 2 பேத்துக்குமே ஸ்கோப் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலன்னு பார்த்தா தினேஷ் தான் சொல்லலாம். இல்லை ஹீரோ சொல்லலாம். ஹீரோ ஹரிஷ் கல்யாண் ஹீரோ தான். பட் 2 பேர்த்துலேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸு, ஏன்னா இதில் எமோஷனல் காட்சியெல்லாம் இருக்கு. அதை நல்லா பண்ணியிருக்கு. ஆனால் நிறுவனம் போகுது ப்ரோ. ஆனால் அந்த சீன்லாம் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதான் எனக்கு வந்து எங்கேயோ அடிக்குது. நீ 2.5 ஹவர் படம் பார்த்தலாம் ப்ரோ, நல்லா தான் போகுது. மியூசிக் சரியில்லை, ரொமான்ஸ் சரியில்லை, மற்றபடி வந்து எல்லாமே நார்மலாக எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ப்ளூ ஸ்டாரோ எங்கேயோ வரும், மைண்ட் செட்டில் வரும். சென்னை 28 ப்ளூ ஸ்டாரு, டால் சலாம் எங்கேயோ வர படத்து மாதிரியே இருக்கும். அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். திடீர்னு இந்த படத்துக்குன்னு புதுமை இல்லை. இந்த மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாமா? இந்த படம் வந்து கிரிக்கெட்டு பிடிச்சி ஒருத்தவங்க வந்து பார்க்கலாம். கிரிக்கெட்டு தெரியாமல், கிரிக்கெட் யாருன்னு என்னன்னே தெரியாமல் வந்து பார்த்தாங்கன்னா கஷ்டம். ஏன்னா இதில் நிறைய சீன் கிரிக்கெட் இல்லை, அதுக்குன்னு பார்த்தா கேங்ஸ்டர் பண்ண எல்லாம் கொலை பண்ணிட்டு வந்து பார்க்கணும். இல்ல அதாவது என்ன சொல்லுது, கேங்ஸ்டர் படம் ஓகே ப்ரோ, கேங்ஸ்டர் அது விட்டுருவாங்க. கோட் படத்துல அப்படிதான் இருந்துச்சு. எல்லாம் நீங்களும் அப்படியே பண்ணிட்டு வந்து பாத்தீங்க ப்ரோ. கிரிக்கெட் படத்துல கிரிக்கெட் தெரிஞ்சுட்டு வந்து பார்க்கணுமா? கோட் படம் வந்து அந்த ரெஃபரன்ஸ்க்காக ஒரு கூஸ், அது வந்து ஒரு என்ஜாய்மெண்டா பார்க்க வேண்டிய படம். ஆனா அந்த படத்துல எந்த சினிமா பார்த்த மாதிரி தெரியல உங்களுக்கு? இல்ல ப்ரோ, கோட் படம் வந்து ஜானர் வேற. நீங்க வந்து இந்த ஜானர் வந்து ரியாலிட்டியா காட்டுற ஜானர் வேற. அதாவது விஜய் இது ராஜதுரைன்னு ஒரு படம் பாத்தீங்களா? ஆமா, அது பாத்தீங்களா? அதான் சொல்றேன். நீங்க கோட்டு படம் வந்து ஜாலியா பார்க்க வேண்டிய படம். நீங்க அதிகத்துக்கு அப்புறம் பண்ணீங்க, இது வந்து ரியாலிட்டியா பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு படத்தோட பாக்குற விதத்துல கூட மாறும்.
நீங்க ஜாலியா பார்க்க வேண்டிய படத்தையும் ரியாலிட்டியா பார்க்க வேண்டிய படத்தையும் மாத்தணும். ஓகேங்களா? கோட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே பார்க்க வேண்டிய படம். இது அப்படி இல்ல. இது நீங்க என்டர்டைன்மெண்ட் பார்க்க வேண்டிய படமா தான் ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா தியேட்டருக்கு வரது என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் தானே. வாய்ப்பே இல்லை. நீ எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் வராங்களா? சத்தியமா வர மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் படத்துல இருக்குதா அப்பதான் வரும். அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ரியாலிட்டி படம். இந்த படம் ரியாலிட்டி படம். ஒத்துக்கிறேன். கோட்ல ரியாலிட்டி இல்ல. நானே சொல்றேன், கோட்ல ரியாலிட்டி இல்ல. கோட்ல படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்க வேண்டிய படம். பட் இந்த படம் வந்து ரியாலிட்டியா நடக்கிற விஷயத்த பார்க்க வேண்டிய படம். அப்போ வந்து அந்த மாதிரி நீங்க ஆடியன்ஸ் மைண்ட்ல ஏத்தும் போது சில விஷயம் தப்பாகும். அந்த மாதிரி தப்பான விஷயம் தான் ஜாதி. சரி, ஓகே. 5க்கு எவ்வளவு ரியாலிட்டி நீ காட்டுற, ரியாலிட்டியில தான் ஜாதியை பூத்தினா என்ன ஆகும்? ஆடியன்ஸ் எல்லாரும் அந்த ரியாலிட்டி ஜாதி அப்படியே மண்டையில ஏறும். அதான சொல்லுவாங்க. 5க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 5க்கா? 10க்கு நான் 5, 5க்கு நான் 2.5.